أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்னும் ஒரு சில நாட்களிலே புனித மிகுந்த ரமலான் மாதத்தினை நாம் அடைய இருக்கிறோம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் மாதத்திலே நமக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்று சிந்தித்து பார்த்தால் சில மாற்றங்களை நம் வாழ்க்கை ஏற்படுத்துகிறது. என்ன மாற்றங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், இதுநாள் வரைக்கும் பள்ளிவாசலில் தொடர்பு இல்லாத மக்கள் ரமலானுடைய காலங்களில் பள்ளிவாசல்களோடு ஒரு தொடர்பை நாம் அதிகப்படுத்துகிறோம். இதுநாள் வரை குர்ஆனை புரட்டி பார்க்காத நாம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் திருக்குர்ஆனும் கையுமாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கழிகிறது. தொழுகையிலையும் துஆ செய்வதிலையும் குர்ஆன் ஓதுவதிலையும் அதிகமான தர்மங்கள் செய்வதிலையும் இந்த ஒரு மாத காலத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தருகிறது. நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டியது அவசியம்தான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மற்ற மாதங்களில் செய்கின்ற நன்மையை காட்டிலும் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் செய்கின்ற அமலுக்கு அல்லாஹ் இன்னும் மடங்கான கூலிகளை வழங்குகிறான். மற்ற மாதத்தில் செய்வதை காட்டிலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற நன்மைகளுக்கு கூலிகள் அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்படுகிற அந்த நன்மையின் அளவு கூலி அதிகப்படியாக இருக்கும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்புகிறாரோ அந்த நோன்பிற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். யார் நம்பிக்கை கொண்டவராக நன்மையை எதிர்பார்ப்பவராக ரமலானுடைய மாதத்திலே நோன்புகிறாரோ, ரமலானுடைய இரவு நேரத்தில் நின்று தொழுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டார்கள். அப்படி என்றால் அதிக நன்மைகளை பெற்றுத் தருகிறது, பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறது. அவைதான் இந்த
இன்னும் பல மாற்றங்களை ரமலான் ஏற்படுத்துகிறது. என்ன மாற்றம்னு சொன்னா, ரமலானுடைய மாதத்திலே கடமையான நோன்பை நாம் நோக்குகிறோம். கடமையான இந்த நோன்பை ரமலானுடைய மாதத்தில் நோக்குவதின் அவசியம் என்ன? இஸ்லாமிய மாதங்கள் எவ்வளவு இருக்குல்ல. முதல் மாதம் முஹர்ரம் மாதம் இருக்கிறது, கடைசி மாதம் துல்ஹஜ் இருக்கிறது, இடைப்பட்ட நாளில் 10 மாத காலங்கள் இருக்கிறது. இது எல்லா மாதத்தையும் விட்டுட்டு ரமலானுடைய மாதத்தை நோன்பு வைப்பதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுத்ததின் அவசியம் என்ன? எதுக்காக ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கின்றோம்? காரணம் என்ன? அல்லாஹ் அந்த காரணத்தை குர்ஆனிலே சொல்லுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். உண்மையையும் பொய்யையும் பிரித்து காணக்கூடிய, மனிதர்களுக்கு நேர்வழியை சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய அற்புதமான இறைவனின் வேதமான திருக்குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆன் இந்த மாதத்தில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை நாம் இறக்கியது ரமலானுடைய மாதத்தில் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றா. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்னு சொல்றான். 12 மாதங்கள் உண்டு. இந்த 12 மாதங்களில் குர்ஆன் முதலாக இறக்க துவங்கிய மாதம் என்கிறார் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வரியில் சொல்லுகிறார், உங்களை யார் அம்மாதத்தை அடைகிறாரோ ஃபல் யஸ்முஹு, அவர் அந்த மாதத்தில் நோன்பு வைக்கட்டும். முன் சென்ற சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சிந்திச்சு பாருங்க, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு என்ற ஒரு கடமையை நாம் வைக்கின்றோம். நோன்பு என்ற கடமை வந்ததின் காரணம் என்ன? ஹஜ்ஜுக்கு சென்றார், சஃபாவிற்கும் மர்வாவுக்கும் இடையே சை செய்ய வேண்டும், தொங்கோட்டம் போட வேண்டும். எதுக்கு போடணும்? காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மனைவி தன் பிள்ளையின் தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீர் கிடைக்குமா என்று சஃபாவிற்கும் மர்வாவிற்கும் இடையே ஓடினார்கள். அதன் பின்னணியாக நாமும் ஹஜ்ஜுக்கு சென்றால் அந்த காரியத்தை செய்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன் மகனை அறுக்க முற்பட்டார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை தடுத்துவிட்டு சொர்க்கத்திலிருந்து ஒரு பெரிய பலிப்பிராணியை கொடுத்து, இப்ராஹிமே, உம்மை நாம் சோதித்தோம், பெரியவர்களுக்கு சோதித்தோம், அதில் நீங்கள் வெற்றி கண்டீர்கள். இந்த பிராணியை அறுத்து பலியிடுங்கள், குர்பானி கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். அதன் பின்னணியாக நாமும் ஹஜ் பெருநாளிலே குர்பானி உதுஹியா என்ற ஒரு அமலை செய்கிறோம். இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம்? எல்லா வழக்குகளுக்கும் காரணம் சொல்லப்படவில்லை. குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குகளுக்கும் காரணங்களை எல்லாம் கட்ட முடியாது. ஐவேளை தொழுகணும். ஏன் அல்லாஹ் 5 நேரத்தை தேர்வு செய்தால் காரணம் கிடைக்குமா? குர்ஆன்ல கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் அக்பர் கையை உயர்த்தி ஏன் நெஞ்சு மேல கட்டல்? என்ன அவசியம்? நெஞ்சு மேல கட்டினாலும் அல்லாஹ் இருக்கிறான் அர்த்தமா? அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு செய்தால் அல்லாஹ் இருக்கிறான் அர்த்தமா? நாம் இதை செய்யாவிட்டாலும் அல்லாஹ் இருந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய எந்த சிஃபத்தும், அல்லாஹ்வுடைய எந்த தரஜாவும், அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற எந்த குதிரத்தும் எதுவுமே குறையப்போவதில்லை. அல்லாஹ் அல்லாஹ்வாகத்தான் இருப்பான். அப்படி என்றால் ஏன் அல்லாஹ் செய்ய சொன்னால் காரணத்தை தேட முடியாது. ஆனால் இந்த மாதத்தில் நோன்பு வைப்பது ஏன் என்ற காரணத்தை நீங்கள் குர்ஆனிலே தேடி பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான், இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் 30 நோன்புகளையோ 29 நோன்புகளையோ நோற்பதற்கு தயாராகிவிட்ட நாம் இந்த நோன்பை ஏன் வைக்கின்றேன் என்று சிந்திச்சோமா? இந்த நோன்பை ஏன் வைக்கின்றேன்? குர்ஆன் இறக்கப்பட்டதினால் அல்லாஹ் இந்த நோன்பையை எனக்கு கடமையாக்கினான். அப்படி என்றால் குர்ஆனின் மகத்துவம் என்ன என்று என்றைக்கால் நாம் சிந்தித்ததுண்டா? நோன்பின் மகத்துவத்தை புரிந்திருக்கிறோம், நோன்பின் சிறப்பை புரிந்திருக்கிறோம்.
இன்றைக்கு விஷயங்கள் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்தால் மகத்துவம் மிக்க இந்த குர்ஆனின் புனிதத்தையும் சிறப்பையும் இன்றையும் புரியாமல் தான் இருக்கிறோம். புரியாமல் தான் இருக்கிறோம் என்பதற்கு நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சில உதாரணங்களை பாருங்கள். நாம் எல்லோருமே குர்ஆனை நம்பியவர்கள் தானே, குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் தானே. குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சிந்திச்சு பாருங்கள். மாற்றத்தை ஏற்படுத்தலன்னு சொன்னா குர்ஆனை சரியாக புரியவில்லை, குர்ஆனின் மகத்துவத்தை பேணவில்லை. இதுதான் அர்த்தம். குர்ஆனை நாம் மதிக்கிறது என்ன அர்த்தம்? ஒரு வீட்டுல உயரமான ஒரு கண்ணாடி ஷோகேஸ் உள்ள குர்ஆன் வச்சு பாதுகாக்கிறதா? நீங்களும் நானும் குர்ஆனை பாதுகாக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லாஹ் அந்த வாக்குறுதியை தந்தா இதை நாமே இருக்கணும், நாமே பாதுகாப்போம். ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து நின்று இந்த குர்ஆனை அழித்தால் அழிக்க முடியாது. அல்லாஹ்வே இருக்கிறான், அல்லாஹ்வே பாதுகாப்பான். நாம மதிக்கிறோம்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? 35-40 வருஷத்துக்கு முன்னால நான் மதரசா போற காலத்துல எங்க அப்பா வாங்கி கொடுத்த குர்ஆனை இன்னொரு பக்கமா வச்சிருக்கேன் அப்படின்னா நான் குர்ஆனை மதிக்கிறேன். கல்யாணம் முடிச்சு வரும்போது எனக்கு சீதனமாக கொடுத்தது இப்ப வரைக்கும் நான் பக்கமா வச்சிருக்கிறேன்னா நான் குர்ஆனை மதிக்கிறேன். குர்ஆனை மதிப்பது என்றால் அதை பலவர்களாக பத்திரப்படுத்தி வைப்பது மதிப்பது நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். குர்ஆனை மதிப்பது என்றால் மகத்துவத்தை புரிவது என்றால் என்ன தெரியுமா? எந்த குர்ஆனை நாம் நம்பினோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. மாறி இருக்குதா? குர்ஆன் என் வாழ்க்கையில் இதை மாற்றியது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமா? கடன், வட்டிக்கு கடன் வாங்குபவர்கள் வாங்கிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். குர்ஆன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல. ஆண்களில் சில பேருக்கு இன்று வரைக்கும் புகைப்பிடிக்கின்ற, சிகரெட் பிடிக்கின்ற பழக்கத்தை விட்டுக்க மாட்டாங்க. குர்ஆன் அவருடைய வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கல. வியாபாரத்தில் ஏமாற்றுகிறார், மோசடி செய்கிறார், கலப்படம் செய்கிறார், வியாபாரத்தில் போய் சத்தியம் செய்கிறார். குர்ஆன் அவருடைய மாற்றத்தை வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொடுக்கலன்னா அப்ப குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? குர்ஆன் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அனுப்பப்பட்டது தானே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், தாலிகல் கிதாப், இது அல்லாஹ்வின் வேதம், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், இறை அச்சமுடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டும், வபையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், உண்மை எது பொய் எது என்பதை தெளிவாக புரிந்து காட்டும். அப்படி ஒரு வேதம் தான் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட குர்ஆன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட குர்ஆன் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கிறதா? பிரச்சனை குர்ஆன் மேலயா நம்ம மேலயா? குர்ஆன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த குளறுபடிகளும் இல்லை அல்லாஹ் சொல்லிட்டார். அப்படி என்றால் பிரச்சனை நமக்கு தான் இருக்கு. குர்ஆன் மாற்றத்தை தர தயார், ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்ம கிட்ட இல்லை. நபி தோழர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, குர்ஆன் ஏற்படுத்திய பல மாற்றங்கள் உண்டு. எல்லா மாற்றங்களையும் சொல்வதற்கான நேரம் இல்லை, ஒரு சில மாற்றங்களை சொல்லுகிறேன். நபி தோழர்களின் வாழ்க்கையில் குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றங்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் ஹதீஸ்ல படிக்க முடியும். அதுல ஒரு சில செய்திகளை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மரணத்தை தழுவி விட்டார்கள். முன்பாக மரணிப்பதற்கு முன்பே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? மக்களிடத்தில் சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே நான் மரணிக்க போகிறேன் என்பது சம்பந்தமான அறிவுரைகளாக பேசுறாங்க. முன்கூட்டியே மக்களுக்கு சொல்ற அறிவுரைகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. நான் மரணிக்க போகிறேன் என்பதையும் போலவே அறிவுரை சொல்றாங்க. ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரை ரசூலுல்லாஹ் உரை இருக்கிறாங்க. அந்த உரையின் போது துவக்கத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன
ஆனால் நான் மரணிக்க இருக்கிறேன் என்பதை முன்னரே நபிகளார் சொன்னாலும் கூட கண்முன்னே ரசூலுல்லாஹின் ரூஹ் பிரிந்து வெறும் உடலாய் கிடப்பதை பார்த்த பிறகு கூட சஹாபாக்களுக்கு சில பேருக்கு ரசூலுல்லாஹ் அடைந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள மனம் வரல. நமக்கு இருக்காது. தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் இறந்து விட்டால் இறந்த அந்த ஒரு நொடி பொழுது நம்முடைய மனசு என்ன சொல்லுவோம்? ஒருவேளை உயிரோட இருந்து மரணிச்சுட்டான்னு நாம தப்பா விளங்கிட்டோமோன்னு நம்ம மனசுக்குள்ள வருமா வராதா? எந்த மனிதனாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். யார் மீது அதிகப்படியான பிரியம் பாசம் வைத்திருக்கிறோமோ அவருடைய மரணத்தை நம்மால் சகிக்கவே முடியாது. சாதாரண பாசம் வச்சிருக்க இப்படின்னா ரசூலுல்லாஹை தாயை விட தகப்பனை விட கணவன் மனைவி விட எல்லாவற்றையும் விட தன் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். சஹாபாக்கள் அந்த ஒரு நொடி பொழுதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே மனசு வரல. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை நாம தப்பா புரிஞ்சிருக்கோமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில சில சஹாபாக்கள், சிலர் யார் தெரியுமா? புதிதாக நேற்று இன்று இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் கிடையாது. குர்ஆனை பற்றியோ ஹதீஸை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ சரியான புரிவில்லாத மக்கள் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியின் இரண்டாவது கலீஃபாவாக வந்த அல்லாஹ் இவரின் நாவில் பேசுகிறான் என்று சொல்லப்பட்ட சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார், ரசூலுல்லாஹ் மௌத்த போகல, உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது யாரு? இஸ்லாத்தை பற்றி புரிவில்லாத ஒரு சஹாபி அல்ல. அல்லாஹ் உமரின் நாவில் பேசுகிறான் என்று உயர்த்தி பேசப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுவார்கள். அல்லாஹ்விடமிருந்து ஒரு வஹி அனுப்பும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். பல நேரங்கள்ல உமர் அவருடைய வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வஹியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி உயர்த்தி பேசப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் மௌத்த போகல, மௌத்த ஆயிட்டாங்க, மரணித்து விட்டார்கள் என்று யாரேனும் சொன்னால் அவருடைய தலையை நான் சீவிடுவேங்கிற அளவுக்கு அவ்வளவு உச்சகட்டமான மரணிக்கவே இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையில் அடித்தாய்க்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களை சார்ந்த சிலரையும் கட்டுப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும், மாற்றத்தை கொடுக்கணும். எதை சொன்னால் மாறுவார்கள், எதை சொன்னால் மாறுவார்கள், ஒன்றை சொன்னால் மாறுவார்கள், கட்டுப்படுவார்கள். அந்த ஒன்று என்ன என்பதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபைக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ் மேல போடப்பட்டிருந்த அந்த கஃபன் துணியை விலக்கி நெற்றியின் மீது முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் தூதரே, உயிரோடு வாழும்போது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ அதுபோன்று மரணித்ததற்கு பிறகு மனம் கமழுகிறீர்கள். அவ்வளவு மனமோடு ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்தார்கள். சுத்தம், தூய்மை, சுத்தத்திற்கும் தூய்மைக்கும் மறு உருவமாய் வாழ்ந்தவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் நெற்றியில் முத்தமிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருடைய காதிலும் விழும் அளவிற்கு ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். என்ன வசனத்தை ஓதுறாங்க? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது அல்லாஹ்வின் ரசூலை தவிர வேறு இல்லை. கத் ஸலத் மின் கப்லிஹி ருசுல், இவர்களுக்கு முன்பாக பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அஃபைன் வாத்த அவ் குத்திலன் கலபத்தும் அலா அகாபிக்கும், இவர் கொல்லப்பட்டு விட்டாரோ இறந்து விட்டாரோ நீங்கள் வந்த பழைய மாற்றத்தை ஒன்று போவீர்களா? இவர் மரணிப்பார், கொல்லப்படுவார். இன்னக்க மையத்தும் இன்னமும் மையத்தும், அவர்களும் மரணிப்பார்கள், நீங்களும் மரணிப்பீர்கள் அப்படின்னு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்பதை குர்ஆனுடைய
அந்த நம்பிக்கைக்கு உள்ள வரலாம். ஒரு மாற்றத்தை கொடுத்தது இங்கே எது? அவருடைய கோபத்தை எல்லாம் சாதாரண சொல்லிட முடியாது. வாழை எடுத்தா அந்த வாள் வெளியே வந்த வாள் ரத்தகரமாக உள்ள போகாதுங்கிற அளவிற்கு வீரமும் கோபத்திற்கும் உயர், அவ்வளவு வீரமிக்க வேண்டும். அத்தகைய வீரருக்கு முன்னால் எல்லாம் சாதாரணம். அப்பேற்பட்ட வீரரை அடைச்சு கட்டுப்படுத்தி சாந்தமாய் அமைதியாய் ஒரு பச்சில குழந்தையை போன்று அடக்கி வைத்தது எது தெரியுமா? திருக்குறான் இல்லையா? மாற்றம்னா இப்படி இருக்கணும். இந்த சம்பவத்தை ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, மாற்றம்னு சொன்னா இது மாதிரி வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா? எத்தனை ஆண்டுகாலம் குரானை நம்பியவர்கள் நாம, எத்தனை ஆண்டு காலம் குரானை ஓதி வரக்கூடியவர்கள் நாம. ஆனால் இந்த குரானில் உமர் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை போல, ஒரு திருப்பு முனையை போல நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அடைந்து விட்டோமா? இதுவரைக்கும் குரான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கலங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றார், 62வது அத்தியாயம் சூரத்துல் ஜும்ஆ. இந்த வசனத்தை படிக்காதவர்கள் கேட்காதவர்கள் நம்மளை யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதே, வணங்குவதே இப்போது உங்களுக்கு சிறந்தது. வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை எத்தனை ஜும்ஆக்களில் போது நாம் கேட்டிருப்போம். ஜும்ஆவிற்கு முதலில் வந்தால் நன்மைகள் உண்டு என்பதை எத்தனை ஹதீஸ்களிலே, எத்தனை பயான்களிலே கேட்டிருப்போம். நம் வாழ்க்கை மாறிவிட்டதா? எப்போதும் எப்படி தாமதமாக வருவோமோ அதையே தாமதத்தோடுதான் இன்று வரைக்கும் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஜும்ஆவிற்கு முன்னதாகவே செல்ல வேண்டும், பள்ளிவாசலை நிரப்ப வேண்டும் என்ற ஆர்வமும் போட்டியும் நம்மிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறது? ஜும்ஆவிற்கு முதலில் சென்றால் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, வாரம் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிற அளவுக்கு எத்தனை செல்வந்த முஸ்லிம்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிறோம். வாரம் ஒரு ஒட்டகத்தை கொடுக்க முடியுமா? வருஷத்துல ஹஜ் பண்ணாலும் ஒட்டகத்தை வாங்கிட்டு அதுக்குள்ள படாத பால் பண்ணிக்கிறாரு. மாட்டை இருக்காருங்களா, ஆட்டை இருக்காருங்களா, ஒட்டகத்தை பிடிக்காதுங்களா, ஒரு போக பார்த்தா யாருமே திங்காத, எரியும் சாப்பிடாத, பட்டினி கிடக்க செத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தாண்டி குர்பானி கொடுக்கிறது பெரும்பாடா இருக்குது. வாரம் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் அள்ளி வழங்க தயாரா இருக்கிறா. அதை பெறுவதற்கு நாம் தயாரா இருக்கிறோமா? சும்மா முடியும் போது வந்து பள்ளிவாசல் நடச்சிருவோம். இப்படியும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பள்ளிவாசலில் இடம் பெற்ற அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு மக்கள் வருகைக்காக இன்னும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒரு கோரிக்கை வச்சுட்டு போவாங்க சொல்லுவாங்க. மற்ற எல்லா நாளும் பள்ளிவாசல் சார்ந்து நடக்கும். ஜும்மாவிற்கு முன்பே நிறைய இடம் நடக்கும். ஆனால் வருவதெல்லாம் ஜும்மாவின் இறுதியில தான். குர்ஆன் வாழ்க்கையில் மாற்றத்தை இது நாள் வரைக்கும் ஏற்படுத்தவில்லை என்பதற்கு வெளி உதாரணங்கள் தேவையில்லை. இன்றைய ஒரு ஜும்மாவே உதாரணம். அப்போ இந்த குர்ஆன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிற என்ன காரணம்? பிரச்சனை எங்க? பிரச்சனை குர்ஆன்ல இல்ல. குர்ஆன் எல்லா சஹாபாக்கள் வாழ்க்கையை மாற்றியது, நல்லவர்கள் வாழ்க்கையை மாற்றியது, இறையச்சமுடையவர்கள் வாழ்க்கையை மாற்றியது. இன்றைக்கு ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டால் அவரின் இறை நம்பிக்கைக்கு இஸ்லாத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஒரு மாற்றத்தை குர்ஆன் தந்தது. நம் வாழ்க்கையில் மாற்றத்தை தரவில்லை என்றால் பிரச்சனை குர்ஆன் இல்ல, நம்ம கிட்ட தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? குர்ஆனை நம்ம படிக்கிறதும் இல்ல, வாசிக்கிறதும் இல்ல. குர்ஆனை பொருளுடன் படிக்கின்ற வாசிக்கின்ற வழக்கம் முஸ்லிம்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? குர்ஆன் ஒரு வசனத்தை நம்ம தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தாலே அது தானாக ஒரு மாற்றத்தை தரும். நபி தோழர்களில் ஒருவர் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார்.
22வது வசனம். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறார், லன் தனாது பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹி அலீம். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒன்றிலிருந்து நீங்க எதை விரும்புறீங்களோ விரும்பியதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யாத வரை நன்மைகளை அடையவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை சொல்றான். உடனே ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகின்றார். கால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு வசனத்தை நான் படிப்பேன். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன வமா துன்ஃபிகு மிம்மா மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹி அலீம். நீங்கள் விரும்பியதிலிருந்து நன்மையில் செலவிடாவிட்டால் நன்மையை பெறவே முடியாது என்ற ஒரு வசனத்தை நான் படித்திருக்கிறேன். அல்லாஹ் கூறுகிறே, ஆகையால் நான் விரும்பக்கூடியதிலிருந்து தர்மம் செய்கின்றேன் என்று சொல்லி நான் விரும்பியது எது தெரியுமா? எனக்கு சொந்தமான வைருஹா என்ற ஒரு தோட்டம் உண்டு, விலை உயர்ந்த தோட்டம், அதிகமான லாபத்தை வருமானத்தை தருகிற தோட்டம். இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வின் பாதையில் தருகிறேன் என்று சொன்னார் ஒரு நபித்தோழர். யார் தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தை வந்து சொன்னார்கள், இந்த வசனத்தை ஓதி காட்டி சொன்னார்கள், நான் விரும்பியதிலிருந்து தர்மம் செய்தால் அல்லாஹ் நன்மை தருவான் என்றால் நான் விரும்பியதிலிருந்து தர்மம் செய்கிறேன். எதை விரும்புறாங்க? பல சஹாபாக்களில் செல்வந்தர்கள் இருந்தார்கள். அது இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் செல்வந்தர்களில் ஒருவர். மாற்றத்தை கொடுக்கிறது, நான் விரும்பியதிலிருந்து தர்மம் செய்ய வருகிறார். காரணம் தெரியுமா? குர்ஆனை வாசிக்க துவங்கினால் அது மாற்றத்தை கொடுக்கும். நம்ம குர்ஆனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறோம். அன்றாடம் நாம் பயன்படுத்துவது ஒன்று தொழிலின் பக்கம் இருக்கின்றோம், பொழுதுபோக்கின் பக்கம் இருக்கின்றோம், வீணான பேச்சுக்களின் பக்கம் இருக்கின்றோம். இதை தாண்டி குர்ஆனை அனுதினமும் ஓதுகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு எத்தனை முஸ்லிம் இடத்திலே உள்ளத்தை கைவிட்டு சிந்தித்து பாருங்கள். உலக மக்களுக்கெல்லாம் குர்ஆன் சவால் விடுகிறது. இந்த குர்ஆனில் ஒரே ஒரு முரண்பாடு எடுத்து கொண்டு வந்து காட்டி அப்படின்னு உலகத்துக்கு சவால் விடுகிற வேதம் குர்ஆன். குர்ஆனிலே பொய் இல்லை, ஆபாசம் இல்லை, முரண்பாடு இல்லை. இந்த குர்ஆன் மாதிரி ஒரே ஒரு வசனத்தை நீ கொண்டு வா அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் சவால் விடுகிற ஒரு வேதத்தை, அற்புத குர்ஆனை, மகத்துவமிக்க மாமரையை கையிலே வைத்திருக்கிற முஸ்லிம்கள் அதை வாசிக்கணுமா இல்லையா, படிக்கணுமா இல்லையா? பல கோடி சொத்துக்கு நான் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றணுமா இல்லையா? மகத்துவமிக்க குர்ஆனை கையிலே வைத்திருக்கிறேன், கையிலே வச்சிருக்கிறேன், சும்மா வச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணும் ஆடாது. அதை தினமும் எடுத்து வாசிங்க. பள்ளிவாசல் குர்ஆன் எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் தெரியும். குர்ஆனை வாங்கி ஹதீஸ் புத்தகங்கள் வாங்கி பள்ளிவாசல் முழுக்க அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு? தொழுகைக்காக வருகிற மக்கள், தொழுகை காத்திருக்கிற மக்கள் சிறிது நேரம் இந்த குர்ஆன் எடுத்து வாசிக்கணும், படிக்கணும் அப்படின்னு தானே அழுதுதா? எங்க பள்ளிவாசலில் குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, புகாரி இருக்கு, முஸ்லிம் இருக்கு, நஸாயி, திர்மிதி, அபூதாவூத் ஹதீஸ் கிரந்தங்கள் நாங்க நிறைய வச்சு கூட பெருமையா எடுத்து வாசிக்கிறானே. எத்தனை பேர் குர்ஆனையும் ஹதீஸ் புத்தகங்களையும் வந்த 10 நிமிடம், அரை மணி நேரம் கொஞ்சம் எடுத்து வாசிப்போம் அப்படின்னு படிப்பவர்கள் எத்தனை பேர்? யாருக்கோ எவருக்கோ வச்சிருக்கிறாங்க, கண்டு காணாமல் கடந்து செல்லுங்க. சில பள்ளிவாசல்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் வச்சு கூட்டு லாக் பண்ணிடுவாங்க. யாரை எடுத்து படிச்சா என்ன பண்றது? படிப்பதற்கு தான் குர்ஆன், தினம் ஓதுவதற்கு தான் குர்ஆன். வீடுகளிலே எல்லா பொருளையும் பக்கத்தில் வச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம வீடுகளை எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பெரிய டிவி ஹால்ல இருக்கும். மொட்டை மாடி வச்சிருக்கேன், மொட்டை மாடி வச்சா நான் டிவி வச்சிருக்கேன் யாருக்கு தெரியும்? கொண்டாந்து சாக மாட்டேன். என் வீட்டுல ஏசி வச்சிருக்கிறேன், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறேன், எல்லாம் கண்ணு தெரிகிற மாதிரி. யார் வந்தாலும் நம்ம வீட்டுல என்ன போறதுன்னு கண்ணு தெரிகிற மாதிரி. நம்ம வீட்டுல எல்லாம் குர்ஆன் இங்க வச்சிருக்கோம்.
அந்த எடுத்த குர்ஆனை படியுங்கள். அரபு மொழியில் வெறும் மந்திரத்தை போன்ற அல்ல, புரியாத ஓதுவதல்ல, எதை படித்தீர்களோ அதை பொருளுடன் வாசியுங்கள். ஒரு நாளைக்கு பக்கமா ஓதுகிற அவசியமா இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை மக்கள் இருக்கு. நோன்பு காலம் வந்துச்சுன்னா விரைப்பாட்டத்துல இருந்து 30 நாளைக்குள்ள என்ன செஞ்சுவாங்க, 30 ஜுஸை 114 அத்தியாயத்தை ஓதுன்னு அவசர அவசரமா ஓதுவாங்க. இப்படி எல்லாம் குர்ஆனை அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுவார்கள் சொல்லி தரவில்லை. புரிவதற்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பிரித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக 23 வருஷங்கள் அல்லாஹ் இறக்கலாம். அஃபலா யதபருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா அல்லாஹ் கேட்கிறான். இந்த குர்ஆன் சிந்திப்பதற்காக அருளப்பட்டது. அப்படிப்பட்ட குர்ஆனை கையில் எடுங்கள், வாசியுங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சு படிச்சு சிந்திங்க. சந்தேகத்தை கேளுங்க. இப்படி அல்லாஹ் வசனங்களை சொல்லலாம், இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் எனக்கு புரியல, நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சது சரியா அப்படின்னு கேளுங்க. குர்ஆனோடு ஒரு தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தால் எதை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றணும்னு நினைக்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் அந்த மாற்றம் கண்டிப்பா நடக்கும். சும்மா மாற்றணும்னா அது மாறாது. குர்ஆனை எடுங்க கையில், தினந்தோறும் குர்ஆனை வாசியுங்கள். பேரம் கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டால் நேரமில்லை யாரும் சொல்லவே முடியாது. குர்ஆன் ஓதுவதற்கு என்று ஒரு 10 நிமிடத்தையோ ஒரு 15 நிமிடத்தையோ ஒதுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நாம தான் நேரம் கொடுக்க இல்லை. நம்முடைய செல்போன்கள் எடுத்து பார்த்தா எல்லா வகையான சோசியல் மீடியா வரும். மீடியா சேனல் நடத்துறவங்க ஒரு சேனல் தான் வச்சிருப்பான். சன் டிவினா சன் டிவி இருக்கும், மற்ற சன் நியூஸ், நியூஸ் 7, புதிய தலைவர்னா அவன் ஒரு மீடியா தான் வச்சிருப்பான். நம்ம கிட்ட 24-25 மீடியா இருக்கு. வாட்ஸ்அப், அதுல வாட்ஸ்அப்ல நம்ம குரூப், ஒரே செய்தி 40 குரூப்ல ஃபார்வர்ட் ஆகும், ஒரே செய்தி 40 குரூப்ல ரிப்பீட் ஆகும். போதாக்குறைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னும் வாயில வராத என்னென்ன கருமத்தில் எல்லாம் பேர் வச்சிருக்கோம்னா எல்லா பேர்லயும் சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாரும் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கிறதோ இல்லையோ சோசியல் மீடியா அக்கௌண்ட் கண்டிப்பா எல்லாரும் இருக்கு. எல்லா அக்கௌண்ட்டையும் போன்ல ஏற்றி வச்சு ஒரே போஸ்ட் எல்லா அக்கௌண்ட்லயும் போடுவோம். எத்தனை பேருடைய செல்போன்களில் குர்ஆன் அப்ளிகேஷன் வச்சிருக்கிறோம். வெளியில் செல்லும் நேரத்தில் குர்ஆனை எடுத்து செல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் ஓதுவதற்கு இதையாவது பயன்படுத்தலாமே என்ற சிந்தனை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது. ஒரு வேலை இருந்தாலும் கூட அதை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்து 3 மாசம் 4 மாசம் ஆகுது. தெரியாம வேணா உள்ள போயிட்டு தினத்தோறும் அதை எடுத்து வாசிப்பதற்கோ படிப்பதற்கோ நம்ம மனசு இருந்தா நம்ம குர்ஆனை விட்டு எவ்வளவு விலகி இருக்கிறோம் என்பதை பார்த்து சிந்தித்து குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்துவோம், வாசிப்போம். குர்ஆனை யாரெல்லாம் ஓத தெரியல என்று சொல்றீங்களோ, எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறீர்கள், குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று இன்னும் எத்தனை ஆளுக்கு இதே கதையை சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வேன் அப்படின்னு முயற்சி எடுங்க. அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனிலே ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு 10 நன்மைகளை வழங்குகிறார் என்றால் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு காரியம் குர்ஆன் ஓதுவதில் இருக்கிறது. ஆகையினால் குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் தவறாமல் ஓதுங்கள். யாரெல்லாம் ஓத தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களோ ஓத கற்றுக்கொள்ள முயற்சியுங்கள். நபிகளார் சொன்னார்கள், யார் கண்டு கரையின்றி சிரமம் இல்லாமல் ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு மடங்கு நன்மை, யார் திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுகிறாரோ அவர் ஓதியதற்கு நன்மையும் அவருடைய முயற்சிக்கு இன்னொரு நன்மையும் 2 மடங்கான கூலிகளை வழங்குகிறார் சொன்னார்கள். ஆகவே இத்தகைய மகத்துவமிக்க அந்த குர்ஆனின் புனிதத்தை புரிந்து ஓதுவோம், படிப்போம், அதை நம் வாழ்க்கையை செயல்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களுக்கு இந்த குர்ஆனை ஒரு சிறந்த சான்றாக ஆக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள்ல ஒரு சில தினங்கள்ல நாளை தான் உரை பார்க்க வேண்டிய நாள். இன்ஷா அல்லாஹ் நாளை உரை தென்படுமானால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து நம்ம நோன்பு நோக்க வேண்டிய வரலாறு நோன்பு நோக்க வேண்டிய ஒரு அமல் நமக்கு இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மாதம் என்பது 29 அல்லது 30. 29 பிறை பார்ப்பில் பிறை தென்படாவிட்டால் மேகமூட்டமாக இருந்தால் அம்மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நாளை தினம் பிறை பார்க்க வேண்டும். பிறை தென்பட்டால் நாளைய இரவிலிருந்து ரமலானுடைய முதல் பிறை ஆரம்பமாகும். நாளை பிறை தென்படாவிட்டால் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மகரிபிற்கு ரமலான் மாதத்தினுடைய முதல் பிறை ஆரம்பமாகும். இந்த பிறையை பொறுத்த வரைக்கும் இவர் அவர் பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்கும் உரிய ஒரு சுண்ணா, பிறையை பார்த்து பிறை பார்த்து நோன்பு வைத்தல், பிறை பார்த்து நோன்பு விடுதல் அப்படிங்கிற இந்த சுண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் 2 நபர் தலையில் சுமத்தப்பட்ட ஒரு சுண்ணா அல்ல, பூமிக்கு அத்தனை பேர் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு சுண்ணா. ஆகவே பிறை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு தாமதிச்சிருக்காம ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பெடுத்து செய்யுங்க. பிறை பார்க்கும் அவசியம், இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் நாம் பிறை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சுண்ணாவை அனைவரும் செயல்படுத்த வேண்டும். அது பல குழப்பங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தை இங்க நான் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக ஒரு அறிவிப்பு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கிளையை சார்ந்த இந்த வருடத்தில் இஃப்தாருக்கான செலவு, ரமலான் ஒரு நாள் இஃப்தாருக்கான செலவு 4,500 ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொருளாதார விஷயங்கள் நன்மையை நாடி செய்யப்படக்கூடிய நோன்பாளிக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய இந்த இஃப்தாருடைய உணவு என்பது நன்மைகள் நிறைந்த ஒரு காரியம். ஆகவே இந்த நன்மைகள் நிறைந்த ஒரு பணிக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை நிர்வாகத்தை இணங்கி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவை நிகழ்ச்சி கொடுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.